அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்று நான் சொல்ற விஷயத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி பௌர்ணமி வருது. மாதம் மாதம் பௌர்ணமி வரும். இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. இந்த பௌர்ணமி நன்னாளில் கடகராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். பல மன கஷ்டங்கள், சோதனைகள், இது எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, கடகராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். இந்த கிரிவலம் மாதம் மாதம் போவாங்க. அது ரொம்பவே சிறப்பு. அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல போறது மிகவும் சிறப்பு. ஆனா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நீங்க கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா வருடத்திற்கு 12 மாதம் செல்லக்கூடிய கிரிவலத்திற்கு இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு கிரிவலம் சமம். இந்த ஒரு கிரிவலம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா 12 மாதத்துக்கும் போனதா சமம். உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன்கள் நடைபெறும். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு இப்ப சனியினுடைய தாக்கம் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு பகவான் இப்போ மாற போறாரு. குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். சனியினுடைய தாக்கம், குருவினுடைய மாற்றம், வருகின்ற பௌர்ணமி, இது எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை செய்ய உள்ளது. இந்த கடகராசிக்காரர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணாம கண்டிப்பா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி நடந்தே தீரும். நான் ரொம்ப உறுதியா கான்பிடென்டா சொல்றேன். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் 14 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலத்தை முடிச்சு சிவபெருமான நீங்க தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாட்களாகவே அமையும். உங்களுடைய குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். நீங்க கஷ்டப்படுறதுல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழக்கூடிய அமைப்பை சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவார். எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல, சரியா வேலை கிடைக்கல, ஒரே மன கஷ்டம், குடும்பத்துல வறுமை, குடும்பத்துல ப்ராப்ளம், குழந்தை இல்லை, இப்படி எதுவாக இருந்தாலும், எந்த கோரிக்கையாக இருந்தாலும் மனதார சிவபெருமான நினைச்சிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய குறைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலன்கள் நடைபெறும். நீங்க எதிர்பார்க்கிற நிகழ்ச்சி கண்டிப்பாக நடந்தே தீரும். சிவபெருமானினுடைய முழு அருள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சனி பகவானினுடைய தாக்கம் முழுமையா குறைஞ்சிடும். கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன் தரமாட்டார். ஆயுள் பலம் குறைவாக உள்ளவர்கள், மரண பயம் உள்ளவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பயம் எல்லாமே விலகிடும். உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடி எல்லாமே தீர்ந்திடும். அதே போல ஏதாவது ஒரு நோயில நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, மருத்துவ செலவுகள் செஞ்சும் கூட உங்களுக்கு பயனற்றதா இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட இந்த கிரிவலம் போயிட்டு வந்துட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய நோய் உங்களை விட்டு அகன்றுவிடும். கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை நீங்க அடைந்தே தீருவீர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நடைபெற உள்ளது. இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்துல பல தடுமாற்றங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட இப்ப குரு பகவானினுடைய பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாகவே நடக்கும். நீங்க எண்ணிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே கைகூடும். லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வரது கடகராசிக்காருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை மட்டும் நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் நடந்தே தீரும். அதனால இந்த கிரிவலத்தை மட்டும் மிஸ் பண்ணாம எல்லா கடகராசி அன்பர்களும் போயிட்டு வாங்க. சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சு நீங்க மனதார சிவபெருமான நினைச்சு இந்த கிரிவலத்தை சரியான முறையில வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஆசைகள், நீங்க என்ன நினைச்சாலும் சரி
உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சிவபெருமான் உங்களுக்கு சரி செய்து விடுவார். சிவபெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்தே தீரும். கடகராசியில் பிறந்த அனைவரும் இந்த கிரிவலம் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலனை அனுபவித்தே தீருவீர்கள். மேலும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.